Hello, people. Good evening. So, in the video, we will just see the Nifty 50 upcoming moves. So, already analyzed பண்ணி வச்சிட்டேன். So, I'm just going to explain the upcoming move of Nifty 50. So, before getting into the video, I would like to inform that this video is sponsored by BuyMode shopping application. BuyMode shopping application is one of the online shopping app. It is also available on Play Store and App Store. I have also given the link in the description. You may click the link and download the application for better shopping experience. Okay, coming back to the video. So, in the video, we'll just change it to day time frame. Is an FT. See, on a Nifty நீங்கள் பார்த்தீங்கன்னா see it's currently it's in downtrend. So from 27th September அது ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஸோ கரண்ட்டாக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு. இப்போ இந்த மூமெண்ட் நம்ம அனலைஸ் பண்ணதில் என்னென்னா ஸோ ஹியர் திஸ் இஸ் தி மந்த் ஹை அண்ட் திஸ் இஸ் த மந்த் லோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டேர்ன் ஆகுன்ற ஒரு இங்கேருந்து டேர்ன் ஆகும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வாட் வில் டூஸ் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 4 ஹவர்ஸில் வந்து ஒரு ஓபி இருக்குது. இந்த ஓபி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் ஆர்டர் பிளாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ வித் ப்ராப்பர் லிக்விடிட்டி நம்மளுக்கு இங்கே ஒரு ஓபி இருக்கிறதுனால we can consider this also. Here there is a month low, I mean previous month low. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நவ் இஃப் ஐ கோ டு 15 minutes டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி 4 ஹவர்ஸில் மார்க் பண்ண ஓபியை வந்து ஆல்ரெடி இங்கே டேப் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேப் ஆகி நம்மளோட என்ட்ரி ஈதர் இங்கே கீழே வந்துச்சுன்னா இந்த சிஓபி பிளாக் இங்கே கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இங்கே சிஓபி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து சிஓபிக்கு கீழே அண்ட் சிஓபிக்கு கீழே இந்த இடத்துல போட்டுக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து ப்ரீவியஸ் லோவும் இங்கே இருக்குது. ஸோ சிஓபி பிளாக், ஐ மீன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்டர் பிளாக் அண்ட் ப்ரீவியஸ் லோ, இது ரெண்டுத்துக்கும் கீழே நம்ம ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நம்ம we can expect a good ratio here. பிகாஸ் இது என்னென்னா see this மூமெண்ட், இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட் வந்து நம்ம 4 ஹவர்ஸில் ஓபி போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் தெரியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27th Jan, ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 டேஸாக இந்த மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ வித் ப்ராப்பர் ஓபி, ப்ரீவியஸ் மந்த் லோ அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ப்ராப்பர் லிக்விடிட்டி. ஸோ வித் ஆல் தீஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் we can get into the entry here. இப்போ மார்க்கெட் இங்கே போய் அடுத்தது நான் இங்கே ஒரு 2 பிளாக் போட்டிருக்கேன், பிபி அண்ட் ஐஎஃப்இஜி அப்படின்னு. ஸோ இந்த இடத்த வந்து டேப் பண்ணிவிட்டு இப்படி போகும். இல்லைன்னா இது மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் சிஓபி பிளாக் வரைக்கும் வந்து திரும்பி மேலே போகும். நம்ம ஈதர் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஈதர் நம்ம இந்த என்ட்ரி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இஃப் நாட் நம்மளுக்கு இது வேண்டாம், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் சேம் அதே மாதிரி இதில் எங்கேயும் வச்சுக்கலாம், இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம். பிகாஸ் இங்கே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. பிகாஸ் இந்த பிளாக் 4 ஹவர்ஸ் பிளாக்கும் இங்கே முடியுது. அடுத்தது ப்ரீவியஸ் மந்தோட லோவும் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ அகெயின் ஹியர் ஒரு 1:3 அட்லீஸ்ட்
பார்க்க போனால் இது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நம்ம சிஓபி என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான இடம் நம்மளுக்கு நல்ல இடமா இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ் மந்த் லோ அண்ட் ஓபி இது ரெண்டும் இருக்கிறதுனால we can go for it. So this is the plan. So today is 14th February 2025. Date பார்த்துடலாம். So yeah, today's date is 14 Feb 2025, evening 7:53 p.m. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து நம்ம 14th Feb பண்ணியிருக்கோம். So we will see what happens in this part, and in upcoming days we will see if we have any if we have any entry here. And but for sure market வந்து இதுக்கப்புறம் இவ்வளோ ஃபால் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதை ரெக்கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்சலுக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகுது. ப்ரீவியஸ் மந்த் லோ ஓபி இருக்குது, ப்ராப்பர் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதை கிராப் பண்ணிவிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஓபி கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மார்க் இருக்கிற ஓபி கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்யூமுலேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ comes under AMD, that is accumulation, manipulation and distribution. ஸோ நம்ம அதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் the expectation is from next week, that is from 17th of Feb, நம்ம வந்து பை சைடில் நம்ம என்ட்ரிஸ் பார்க்கலாம். அகெயின் 17th இல்லாமல் 18th கூட ஸ்டார்ட் ஆகலாம். பிகாஸ் ஹியர் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே இந்த சிஓபி வரைக்கும் வரணும். ஸோ we can wait for 1 or 2 days and then we can think about taking an entries for on buy side. So this is the market analysis that I have for Nifty 50. So that's all I have in this video. Please watch the video completely and do your analysis on your own risk, and then go for an entry. Thank you for watching this video. Have a great day. Bye bye.